Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் என்ன கருத்துக்களை வலியுறுத்தினார், என்ன பேசினார் அப்படின்ற செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த பிறகு முதலமைச்சர் அந்த இடைவேளையின் போது முதலமைச்சர் பிரதமரோடு உரையாடக்கூடிய காட்சிகளும் புதிய புகைப்படமும் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மாநிலங்களுக்கான அந்த நிதி பகிர்வு அப்படின்றது 50% இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தலை விடுத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், என்னென்ன விவகாரங்கள்லாம் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார், விவரங்கள்? உட்கட்டமைப்பு இயக்கம் சுகாதாரத்தை மையமாக கொண்டு புதிய நகர்ப்புற மறுமலர்ச்சி திட்டத்தை உருவாக்க வேண்டும். அதனுடைய அவசர தேவை என்பது இருந்திருக்கிறது. ஒரு திட்டத்தை விரைவில் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதும் நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவேரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட முக்கிய ஆறுகளிலே நாட்டில் இருக்கக்கூடிய பிற முக்கியமான ஆறுகளையும் சுத்தம் செய்து மீட்டெடுக்க வேண்டும். அதனுடைய தேவை அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதும் தமிழக முதலமைச்சருடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. காவேரி, வைகை, தாமிரபரணிக்கு புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும். இந்த திட்டங்களுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் பெயரிட வேண்டும். மாநில மொழிகள்ல நாங்கள் மொழிபெயர்த்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறதும் இந்த கோரிக்கையினுடைய முழு சாராம்சமாக இருக்கிறது. பிஎம்சிரி திட்டத்துக்கான ஏற்கனவே புரிந்துணர்வு போடாத அந்த மாநிலங்கள்ல கையெழுத்து போட்டால்தான் நிதி ஒதுக்கப்படும் என்பது கூறுவது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 2004, 2060, 2025, 2024, 2025 ஆண்டில் கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி என்பது தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறதையும் தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் வலியுறுத்தலாக இருக்கிறது. மாநிலங்களுக்கான அந்த நிதி பகிர்வு என்பது, வருவாய் பகிர்வு என்பது 41 விழுக்காடாக உயர்த்தினார்கள். ஆனால் தற்போது 33.16 விழுக்காடாக மட்டும்தான் மாநிலங்களோடும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. மத்திய அரசு அறிமுகப்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி பெரும் சுமையாக இருக்கிறது. மத்திய வருவாயில் மாநிலங்களுக்கான பங்கு என்பது 50% உயர்த்த வேண்டும். இதுதான் முறையானதாக இருக்கும் அப்படிங்கிறதும் தமிழக முதலமைச்சருடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. மத்திய அரசு கல்விக்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். வரும் வருவாயிலிருந்து அதிக நிதி 50% உயர்த்த வேண்டும். அதே நேரத்துல தூய்மை, கங்கை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவது போல தமிழகத்துல காவேரி, வைகை, தாமிரபரணி திட்டங்களை அதை சுத்தப்படுத்தும் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். சிறந்த உட்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். தமிழக மெட்ரோ திட்டத்துக்கான நிதியை அதிக அளவுக்கு வழங்க வேண்டும். பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டது பேரிடர் நிவாரண நிதியாக. அது முழுமையாக வழங்கப்படவில்லை. 100 நாள் வேலை திட்டத்துல நிலுவையாக இருக்கக்கூடிய 1035 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும். நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்களிக்க வேண்டும். மாநிலங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையை விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.